வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மருத்துவ அறிஞர் சேவை செம்மல் மதிப்பிற்குரிய டாக்டர் முருகநாதன் மற்றும் டாக்டர் பானுமதி முருகநாதன் அவர்களது 50வது திருமண நாள் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த 50வது மணவிழா நாள் சிறப்பு தொகுப்பினை நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் சேனல் நேயர்களுக்காகவும் தொழில்துறையினருக்காகவும் இப்போது வழங்குகிறது. சான்றோர்களும் பெரியோர்களும் ஏராளமான மருத்துவ அறிஞர்களும் அரசுத்துறை அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட இந்த இனிய நிகழ்வு அனைவரும் மகிழத்தக்கதான ஒரு சிறப்பு நிகழ்வாக நடந்தேறியது. அந்த விழாவின் சிறப்பு தொகுப்பை உங்களுக்காக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் காணொளி காட்சியாக உங்களுக்கு வழங்குகிறது.
இனிய மாலை வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற சான்றோர்கள், பெரியோர்கள், மருத்துவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் பெரும் மதிப்பிற்குரிய டாக்டர் முருகநாதன், திருமதி பானுமதி முருகநாதன் அவர்கள் சார்பாக, அவருடைய குடும்பத்தின் சார்பாக, ரோட்டரி சார்பாக, ஐஎம்ஏ சார்பாக இருகரம் கூப்பி வருக 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 என உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்த செவந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Good evening everyone. Welcome family, friends, doctors and well-wishers. It's truly heartwarming to see all of you here tonight as we celebrate something incredibly special. 50 years of love, partnership and a life well lived together. Let's take a moment to appreciate this rare and beautiful journey. Two brilliant doctors who fell in love and chose to build a life filled with care, respect and yes, quite a few prescriptions. My grandmom, a gynecologist who's brought more than thousands of babies into the world, and my granddad, a physician who has impacted just as many lives, have created more than a home. They have built a rock-solid support system for everyone around them. So in our family, they are the go-to helplines. From a minor headache to major dilemmas, they always have the right advice. Their phones are constantly buzzing and never goes unanswered because everyone from extended family to old friends knows that Dr. Ma and Dr. Pa always have the answer. And despite the countless calls they receive, they respond every time with calm, clarity and a smile. Tonight, we are not just celebrating a marriage, we are honoring a lifetime of service, strength and the loving family they have nurtured with warmth, wit and wisdom. 50 years, that's 18,250 days of shared routines, mutual respect, and more than a few I told you so's during fun banters. But most of all, it's 5 decades of choosing each other every single day. So here's to a golden couple who show us that love can heal, wisdom can guide, and laughter truly is the best medicine. Thank you for being here. Let's celebrate this beautiful journey with all the joy it deserves. Thank you. 50வது பொன்விழா காணும் தம்பதியினரை ஐஎம்ஏனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். இன்று 50வது பொன்விழா திருமண நாளை கொண்டாடும் மதிப்பிற்குரிய டாக்டர் முருகநாதன் அவர்களுக்கும் டாக்டர் பானுமதி அவர்களுக்கும் எங்கள் திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் தினம், உலக பெற்றோர்கள் தினம். எங்களுடைய திருப்பூர் ஐஎம்ஏக்கு பெற்றோர்களாக விளங்கும் இந்த சிறப்பான தம்பதிகளை இன்று வாழ்த்துவதற்கும் அவர்கள் இந்த முருகநாதன் கலையரங்கத்தில் இந்த விழாவை கொண்டாடுவதும் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. முருகு என்றால் அழகு, அழகுக்கும் ஆற்றலுக்கும் உதாரணமாக டாக்டர் முருகநாதன் அவர்களும் சூரியன் சந்திரன் ஒத்த ஆற்றலும் ஒளியும் குளிர்ச்சியும் மிக்க பானுமதி அவர்களும் இணைந்து இனிமையாக இந்த 50 வருடங்கள் அழகாக அன்பையும் அறத்தையும் சேர்த்து பயணம் செய்துள்ளார்கள். அவர்கள் உடல்பிணி போக்கும் மருத்துவராக மட்டுமில்லாமல் பானுமதி அவர்கள் இறைவனுடைய குழந்தைகளை இந்த உலகுக்கு கொண்டு வரும் தாய்மார்களுக்கும் குடும்பத்தின் ஒளி விளக்காக இருக்கின்ற பெண்களுக்கு சிகிச்சை செய்யும் மருத்துவராகவும் பல பிணிகளை போக்கும் மருத்துவராகவும் டாக்டர் முருகநாதன் திகழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மருத்துவ கல்வி வளர்ச்சி அடைவதற்கும் அவர் பலவித சேவைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பல இனிய தொண்டுகளை கைகோத்து செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய இனிமையான பயணம் இந்த 50 வருடங்கள் மேன்மேலும் பல வருடங்கள் தொடர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். அவர்கள் சமுதாய பணிகளை, ரோட்டரி மற்றும் பல சிறப்பான பணிகளை அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார். அவர் எனக்கு 1073வது ஆண்டிலிருந்தே அவர் எனக்கு அறிமுகம். நான் எம்எம்சியில் படிக்கும் பொழுது என்னுடைய தோழி டாக்டர் கண்ணகி உத்தராஜ் அவர்களுடைய கசின் ஆவார் அவர். அப்பொழுது எம்எம்சியில் அவர் படித்திருக்கும் பொழுது நான் படித்து கொண்டிருக்கும் போது அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்.
அப்பொழுதே அவர் பல சிறப்புமிக்க ஒரு மருத்துவராகவும் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியும் எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவரை கைப்பிடிக்கும் பாக்கியம் நம்முடைய டாக்டர் பானுமதிக்கு கிடைத்திருக்கிறது. டாக்டர் பானுமதி அவர் கொங்கு நாட்டில் இருக்கும் கோயம்புத்தூர் கோவை மெடிக்கல் காலேஜிலிருந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு மாற்றம் வாங்கி கொண்டு அங்கே தான் மேன்மேலும் படித்தார்கள். அவருடைய 2 குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். அவர்கள் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று இன்னும் மேலும் மேலும் பல வருடங்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எங்கள் இந்திய மருத்துவ சங்கத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். மனவிழா காணும் தம்பதியரை வாழ்த்தி கிளாசிக் போலோ நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் அண்ணன் சிவராமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். உயிரின் பிணி நீக்கி உயிர் காக்கும் உன்னத சேவையில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் தம் குடும்பத்தாருக்கும் ரொட்டேரியன் நண்பர்களுக்கும் இன்னும் பிற சொந்தங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று 50வது மனவிழா காணும் மரியாதைக்குரிய டாக்டர் முருகநாதன், டாக்டர் பானுமதி தம்பதியினரின் இனிய 50வது திருமண விழா மற்ற தம்பதியரின் விழாவிட சற்றே மாறுபட்டது. எனது அறிமுகம், டாக்டரின் அறிமுகம் சிறு வயதிலிருந்தே திருப்பூர் தமிழிசை சங்கம் என்று நடத்தி வரும்போது பல ஊர்வலங்கள், பல நிகழ்வுகளை நடத்திய பெரிய ஆளுமையாக கண்டதுண்டு. ஒரு 15 வருஷம் முன்னாடி டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் வரும்போது டாக்டர் வந்து பக்கத்து சீட்டில் இருந்தாங்க. அப்போ தான் முதல் அறிமுகம். டாக்டரை கேட்டாங்க, நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்ச நேரம் பரஸ்பரம் அறிமுகமாகி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெட்டில் வந்து மதியம் லஞ்சு வந்துச்சு. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஃப்ளைட்டு ஸ்டூவர்ட் கேட்கும்போது நான் நான்வெஜ் சொன்னேன். டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், சிவராம் இந்த ஃபுட்டு வேண்டாம், நான் ஃப்ளைட் இறக்கணுன்னு வீட்டிலன்னு சொல்லியிருக்கேன், அங்கே சாப்பிட்லான்னாரு. எனக்கு மைண்டு வாய்ஸு இப்போ தான் அறிமுகமானோம், டாக்டர் வந்து நம்ம சாப்பாட்டில் கை வச்சிட்டாரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மைண்டு வாய்ஸு. ஒருத்தரோட பழகி கொஞ்ச நேரத்தில் அவங்கள முழுமையாக கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆளுமை நம்மளோட டாக்டர் ஐயா. கோயம்புத்தூர் வந்து இறங்கணும், நம்ம காரில் போயிடலாம் சிவராம்னாரு. சரிங்க டாக்டர்னு. எனக்கு மறுபடியும் அடுத்த சந்தேகம், ஃபுட்டு இவருக்கு வருதுன்னு சொன்னார், இவருக்கு வீட்டிலேருந்து வந்திருக்கும், நான் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு, எனக்கு ஃபுட் என்ன பண்ணுறது, ஜெட் ஏர்வேஸ்காரன் கொடுத்ததையும் விட்டுட்டோம், டாக்டரை நம்பி இவர் காரில் ஏறுறமேன்னு சொல்லி காரில் வந்து 3 பேக்டு ஃபுட்டு, 3 கேரி பேக்கில் கேர்ட் ரைஸு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் பேசிட்டு வர வரைக்கும் அதிகமான உரையாடல் எதில் இருந்ததுன்னா சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறக்காக. அந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஐஎம்ஏல ஏதோ ஒரு அப்ராட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டம் இது. 15 வருஷம் முன்னாடி நடந்த நிகழ்வு. 2020 கோவிடில் 2020 பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டதுனால உயிரிழப்புகள் இல்லை. 2021 நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பாதித்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாதித்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ரூம் கிடைக்கல. கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச், ஜிகேஎன்எம், பிஎஸ்ஜி எங்கேயுமே ரூம் இல்லை, என்ன செல்வாக்கு பண்ணாலும் ரூம் இல்லை. அப்போ வந்து ஒரு தாகம், ஒரு எதிர்பார்ப்பு. திருப்பூரில் கேஎம்சிஹெச் மாதிரியோ ராயல் கேர் மாதிரியோ ஒரு ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் வேணும் நமக்குன்னு.
நம்மவர்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன ரூம் கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிற ஹாஸ்பிட்டலாக வேணும். அதுக்கு திருப்பூரில் இருக்கிற எல்லா தொழிலதிபரோட சிஎஸ்ஆர் ஒரு 5 வருஷம் நம்மளோட சிஎஸ்ஆர்லாம் போட்டோம்னா ஒரு 200-300 கோடி அழகாக மொபிலைஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தலான்னு அப்போது 21 நிறைய நண்பர்களோட பேசணும். அது டேக் ஆஃப் ஆகலை. 2022 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு டேக்ஸ் பேயர்ஸோட பாராட்டு விழா நடத்தினாங்க. அதில் வந்து பெஸ்ட்டு டேக்ஸ் பேயர்ஸோட சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஃபெலிசிட்டேஷன் நடந்துச்சு. அதில் வனத்துக்குள் திருப்பூர் அன்னைக்கு 20 லட்சம் மரம் வச்சதுக்காக என்னையும் கூப்பிட்ருந்தாங்க. அதில் பெஸ்ட்டு டாக்டர்னு சொல்லி டாக்டர் முருகநாதன் சாரையும் கூப்பிட்ருந்தாங்க. கிடைச்ச ஒரு சான்ஸை கூட விடாமல் கிடைச்சதெல்லாம் சிக்ஸராக அடிக்கிறதுல வந்து டாக்டருக்கு நிகர் டாக்டர் தான். அங்கே டேக்ஸ் பேயர்ஸ் அவார்டு செரிமனினால் அந்த டாப் 10 டேக்ஸ் பேயர்ஸ் அங்கே இருந்தாங்க. அந்த மேடையில் டாக்டர் வந்து மைக்கை வாங்கி எனக்கு பெஸ்ட்டு டாக்டர்னு அவார்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம ஊருக்கு மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்குது. இங்கே கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது கூட உங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு பெஸ்ட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி சொன்னாங்க 2022. அப்போ யாரும் சீரியஸாக எடுத்துக்கலை. இன்றைக்கி வந்து 90 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அதில் நமக்கு நான் மேலே வந்து 30 கோடி ரூபா மொபிலைஸ் பண்ணோம். இந்த டாக்டரோட உழைப்பு இந்த 30 கோடி ரூபாயில் இஃப் மை மெமரி கோஸ் ரைட் 22 கோடி 23 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும். இல்லை என்னென்னா ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ரோட்ரி ட்ரஸ்ட்டை அதுக்கு வெஹிக்கிளாக பயன்படுத்திட்டாங்க டாக்டர். உள்ளதுலேயே பெரிய சிரமம் என்னென்னா இன்னொருத்தர்கிட்ட போய் டொனேஷன் கேட்குறது, அது வந்து பொது காரியத்துக்கு டொனேஷன் கேட்குறது ரொம்ப ரொம்ப சிக்கலான வேலை. நிறைய அவமானங்களை சந்திக்கணும், நிறைய அசிங்கங்களை ஃபேஸ் பண்ணணும். ஆனால் நம்ம டாக்டர் வந்து 1 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க, 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு 5 தடவை நடக்க விடுறவங்க இருக்காங்க. ஒருத்தரை கூட விடுறதில்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கடந்த 3 வருஷமாக 22 கோடி மொபிலைஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேயே த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் வருதுன்னா அது டாக்டரோட முழு முயற்சி தான். எல்லாருக்கும் 60 வயசான ரிட்டையர்மெண்ட்டு சகஜமாக போகிற காலத்தில் டாக்டரோட வயசு இப்போ 75 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏஜில் ஒரு சோஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட் எடுத்து, அதுவும் சின்ன சைஸில் 90 கோடின்னு இப்போ சொல்கிறாங்க. பட் ப்ராஜெக்ட் முடியும் போது கண்டிப்பாக இன்னொரு 15-20 கோடி எஸ்கலேட் ஆகிடும் காஸ்ட். ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டை, அதுவும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். பெரிய சிக்கல் என்னென்னா அரசாங்கத்தோடு இணைஞ்சு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏஜில் அப்படி ஒரு ப்ராஜெக்டை எடுத்து தினமும் காலையில் இது ஒரு வேள்வியாக, இன்றைக்கி யாரை பிடிக்கலாம், இவரை பிடிச்சா அவர் கனெக்ஷன் கிடைக்குமா, இது மட்டுமே தான் 3 வருஷம் ஒரு வீடாக ஒரு கம்பெனியாக கதவை தட்டி. இது சாமானியர்களால் முடிகிற விஷயம் இல்லை. இது வந்து டாக்டருக்கு நிகர் அவர் தான். நிச்சயமாக இதுக்கு வந்து அவரை தலை வணங்கணும். இதெல்லாம் சொல்கிறதுனால நான் அவருக்கு ரொம்ப ஜால்ரா வாசிக்கிறேன் அப்படியெல்லாம். அவரோட டாக்டரோட ஒரு பெரிய கிரிட்டிக் நானாக தான் இருப்பேன். நிறைய விஷயத்தில் வந்து டாக்டரோட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா மனிதருக்கும் 3 கடமை உண்டு. ஒன்று குடும்ப கடமை, 2வது தொழில் கடமை, 3வது சமூக கடமை. ஸோ குடும்பம்னா தன்னோட குழந்தை குட்டியெல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணி அவங்கள செட்டில் பண்ணுறது, அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 2வது தொழில் கடமை. இன்றைக்கி வரைக்கும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸிங் டாக்டர்.
அந்த ஏஜி மருத்துவமனையில் வர்ற அதிக வருமானத்தை இவர் சமுதாயத்துக்காக தான் செலவு பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹீ ட்ராவல்ஸ், எப்போவுமே வந்து இந்தியன் ட்ராவல், இன்டர்நேஷ்னல் ட்ராவல், அது தொழில் கடமை முடிஞ்சது. சமுதாய கடமை இப்போ தான் சொன்னான். இந்த ஏஜில் ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் எடுத்து த பெஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் வரணும்னு, இந்த 3 பொறுப்புகள்லையும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் இந்த 3 பொறுப்புலையும் ஷைன் ஆகிறது. சரி, இதுக்கு காரணம் வந்து டாக்டர் மட்டும்தானா அப்படின்னா, மேடம் அனுமதி இல்லாமல் டாக்டர்னால வீட்டை விட்டே வெளியே போக முடியாது. ஏங்க, மதியம் லஞ்சுக்கு வருவீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? நைட்டு டின்னர் வருவீங்களா மாட்டிங்களா? இந்த கேள்வி அநேகம் வீட்டில் இருக்கிற கேள்வி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட் போனால் எத்தனை மணிக்கு வருவோன்னு சொல்ல முடியும். இந்த சோஷியல் கமிட்மெண்ட் போகிறது மட்டும் 1 மணி நேரம் நினச்சி போகிற மீட்டிங் 3 மணி நேரம் ஆகும். 3 hours நினச்சி போகிற மீட்டிங் 10 நிமிஷத்தில் முடியும். ஆக வீட்டில் மேடத்தோட ஒத்துழைப்பு இல்லைன்னா டாக்டர் இவ்வளோ தூரம் அதில் ஷைன் ஆகியிருக்க முடியாது. அதனால் இவங்க 2 பேரும் வந்து ஒரு மனமொத்த தம்பதியாக, ஆகர்ஷ தம்பதியாக, ஒருத்தர் புரிதலோடு இந்த 3 கடமையும், குடும்ப கடமை, தொழில் கடமை, சமுதாய கடமைன்னு 3 கடமையும் அழகாக செஞ்சு முடித்து இன்றைக்கி 50வது திருமண நாளை கொண்டாடுறது வந்து, அதை இங்கே இருந்து பார்த்து வாழ்த்துறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த ரோல் மாடல் தம்பதியினர் அடுத்தது 75வது திருமண நாளையும் கொண்டாடி, இதே மாதிரி நம்ம எல்லாரும் இங்கேருந்து பார்த்து அதை நானும் வந்து இந்த மாதிரி மேடையில் வாழ்த்தணும் அப்படிங்கிறத வந்து கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு பேச கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். மிக அருமையான ஒரு வாழ்த்துரை வழங்கிய கிளாசிக் போலோ நிறுவனர் சிவராம் அண்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜெம் மருத்துவமனையினுடைய நிறுவனர் மருத்துவர் டாக்டர் பழனிவேலு ஐயா அவர்கள் தம்பதியினரை வாழ்த்த அழைக்கிறோம். டாக்டர் முருகநாதன் அவர்களுக்கும் பானுமதி அவர்களுக்கும் 50வது திருமண விழாவை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நானும் கலந்து கொண்டவர்களை வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சக்திவேல் மற்றும் உறவினர்கள் அனைவர்களுக்குமே என் வணக்கம். எனக்கும் முருகநாதனுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. நான் எம்பிபிஎஸ் போய் ஃபஸ்ட்டு சேரும் பொழுது அவர் வந்து இப்போ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. நமக்கு யாருமே நண்பர்கள் இல்லாத இருக்கும் பொழுது ஒருத்தர் பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் வந்திருக்கான எவ்வளோ பாசம் இருக்கும் பாருங்கள். அன்றைக்கி நான் ஃபஸ்ட் எம்பிபிஎஸ்சில் அவருக்கு பழகன ஆரம்பித்து இன்றைக்கி இத்தனை வருஷங்கள் 71 இன்றைக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து 56 வருஷமாக பாருங்கள் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் கூட எனக்கு உறவு இருக்குது. அந்த வருஷமே அவர் வந்து நான் வந்து ஸ்டான்லியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடெண்ட்டாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார். இதை விட எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அன்றைக்கி பிரசிடெண்ட் ஆக்கணும். எப்பவுமே இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் திருப்பூரில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் படிக்கிற காலத்திலேருந்து அவருடைய கேரக்டர் அப்படி தான், ஏதாவது ஒன்று துணிச்சலோடு செஞ்சுக்கிட்டே இருப்பார். நண்பர்கள் அவருக்கு ஈஸியாக நிறைய சேருவாங்க. அந்த வகையில் தான் நானும் அவரோட சேர்ந்து அன்று பழக ஆரம்பித்த பிறகு அவர் கல்யாணம் ஆனதுன்னு எனக்கு கூட இருந்திருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதும் வந்திருக்கேன். கோயம்புத்தூர் வந்த பிறகு எனக்கு வந்து ரொம்பவும் மாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மாதிரி எனக்கு இருந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அவரு கூட எனக்கு கொஞ்சம் சில பொறாமையில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு முன்னால் நண்பர் பேசின மாதிரி அவர் எதை எடுத்தாலுமே அவருக்கு செய்கிறதுக்கு வந்து அவருக்கு முடியும், செய்ய முடியும். இன்றைக்கி ஐஎம்ஏ ஹாலில் இன்றைக்கி அவர் பேர் வச்சுருக்கான்னு நினைக்கும் பொழுது எவ்வளோ பெருமை. ஏன்னா அதனுடைய கான்ட்ரிபியூஷன். ரோட்டரி எடுத்தார். ரோட்டரியில் வந்து இன்றைக்கி வந்து டிராஃபிக்குன்னு ஒரு டிராஃபிக் சிஸ்டம் கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவருடைய ஒரு தனக்குன்னு ஒரு நேம் இருக்க மாதிரி பதிவு பண்ணார். அந்த வகையில் இப்பொழுது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய கன்வீனர் இருக்கார். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், பழனிவேல் இன்றைக்கி தான் நான் வந்து யூகேலேருந்து வந்தேன், அமெரிக்காவில் வந்தேன் பாரு, ஏதாவது ஒன்று அவருடைய கமிட்மெண்ட் நல்லாயிருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது.
கிடைக்கிற வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்த மாட்டாங்க. அது முருகநாதன் பண்ணார். பானுமதி எனக்கு கல்யாணத்துலேருந்து தெரியும். அது முருகநாதனுக்கு உண்மையாகவே ஒரு துணை. எப்படின்னா 2 பேருமே மிக மகிழ்ச்சியானதற்கு அந்த வகையில் அவர்களை வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் நீண்டோண்டி வாழணும், 100 ஆண்டு வாழ்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 ஆண்டோட ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக மக்களுக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் உங்கள் வேண்டிக் கொண்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மணவிழா தம்பதிகளை வாழ்த்தி ராமராஜ் காட்டன் நிறுவனங்களின் நிறுவனர் அண்ணன் திரு நாகராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், இன்றைய மாலை பொழுதில் 50வது பொன்விழா, திருமண பொன்விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்கள் தம்பதிகளான டாக்டர் முருகநாதன், டாக்டர் பானுமதி அவர்கள் இருவரையும் வணங்கி, அந்த குடும்பத்தின் தலைவர், எங்களுக்கெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பப்பீஸ் குடும்பத்தின் தலைவர் சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கும், துரைசாமி அவர்களுக்கும், அகில் ரத்தன்சாமி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எனக்கு தெரிஞ்சு திருமணம் 50வது பொன்விழா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளை, இவ்வளவு இளமையான தம்பதிகளை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம புதுசாக பார்க்குறோம். டாக்டர் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள கரெக்டாக உடம்பை நல்லா பக்குவமாக வச்சு இன்றைக்கு வரைக்கும் அதே இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுருக்கிறது. முதல்ல நம்ம டாக்டருக்கு பெரிய பாராட்டுகள் இப்போ வாழ்த்தி சொல்லணும். இன்றைக்கி இந்த நிகழ்வு ஆன உடனேயே எங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பிச்சிருந்தார், இது மாதிரி 50வது பொன்விழா கொண்டாடுறோம் அப்படின்னு. ஒரு 10-15 நாள் கழித்து அப்புறம் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி முன்ன சொன்னதை விட கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் உற்சாகமாக சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, முதல் செய்தி அனுப்புகிற போது அவருடைய பேத்திக்கு திருமணம் நிச்சயம் ஆகவில்லை, உறுதிவார்த்தை ஆகலை. அப்போ ஏதோ ஒரு சம்பிரதாயமாக எங்களுக்கு பொன்விழா ஆண்டுன்னு சொன்னார். பேத்திக்கு நிச்சயமானோன்னா அவருக்கு 10 வயசு குறைஞ்சி போச்சு. குறைஞ்ச உடனே கூப்பிட்டு அடுத்து பேசும்போது 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. என்னங்க டாக்டர் இவ்வளோ உற்சாகமாக இருந்தபோது அப்புறம் இந்த செய்தி சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பவுமே அவர் தமிழ் சங்கத்துக்கு மட்டும் தலைவராக இருக்கிறது இல்லை, டாக்டர் குழுவுக்கு மட்டும் தலைவராக இருக்கிறது இல்லை. இனிமேல் அவர் இன்னொரு குரூப்புக்கு தலைவராக இருக்கலாம்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அந்த கோரிக்கை வைக்கிறவங்க எல்லாத்துக்கு முன்னாடியுமே. என்ன குரூப் அப்படின்னா 2D கிளப். 2D கிளப்னா 2 டாக்டர் கிளப். அவர் தலைவர், நான் செயலாளர். எங்கள் குரூப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே பையன் பிறக்காது, பொண்ணு மட்டும்தான் பிறக்கு. அதாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பொண்ணு பிறந்தது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுத்துன்னு, என்ன பிள்ளையா போச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் மாறி போச்சு. எந்த வீட்டில் பொண்ணு இருக்குதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யமே எல்லா செல்வம் சேர அளவுக்கு இன்றைக்கி அவங்களே எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அந்த குடும்பம் எடுத்துக்காட்டாக இருக்குது. நம்மளுக்கு பிறந்த மகள்கள் எல்லாமே ஒரு பேங்கில் போட்ட டெபாசிட் ஆட்டா. ஆனால் பேரன் பேத்தி எல்லாமே அந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆட்டா. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்றைக்கி திருமணம் அப்படின்னோடனே அவருக்கு 10 வயசு குறைஞ்சி அந்த மகிழ்ச்சியோடு இந்த பொன்விழாண்டை கொண்டாடிட்டு இருக்கிற வாய்ப்பு டாக்டர் தம்பதி கிடைச்சிருக்கு. அந்த மகிழ்ச்சியிலையுமே அந்த சந்தோஷத்துலேயுமே நாம் எல்லாருமே பங்கெடுத்துக்கிறோம்.
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விழாவில் நாம் எல்லாருமே பங்கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், ஒரு தம்பதிகள் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி நானும் என் மனைவியுமே இந்த விழாவுக்கு புறப்படுற போது என்கிட்ட சொன்னாங்க, வாங்க வந்து பாருங்கள், அவங்களெல்லாம் பார்த்துட்டாடி உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. எப்படி அவங்க எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க, நீங்கள் மாதத்தில் 25 நாள் வீட்லேயே இருக்கிறது இல்லை அப்படின்னு திட்டிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வார்த்தையார் பண்ணி புத்தியாக போலைங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாப்புல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் உயர்றது அப்படின்னா ஏதோ பொருளாதாரத்தில் உயர்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர்ந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் எல்லாமே போயிட்டுருக்கோம். யார் ஒருவர் மன அமைதியாமல், ஆரோக்கியமாமல், மகிழ்ச்சியாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த தம்பதிகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளை சமுதாயம் எல்லாமே வந்து ஒன்றை எதிர்பார்த்து பண்ணுறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்துட்டுருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கணவனுக்கு மனைவி நாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறத செய்ய மாதிரி ஆரம்பிச்சிட்டாலுமே, அதே மாதிரி மனைவிக்கு வேறு வீட்டிலேருந்து இருந்த மனைவியை நாம் எப்படி அவளுடைய தேவைகளை புரிஞ்சு நாம் எல்லாம் சரியாக நடத்தி அவங்கள இன்னும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறது கணவனுடைய ஈடுபாட்டோடு செய்கிற போது அந்த இல்வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமையுடனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கு இந்த டாக்டர் சம்பதி அவர்களே ஒரு உதாரணம். அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதுடன் நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை, ஒருமித்த மனநிலையோடு அந்த டாக்டர் தம்பதிகளையும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எல்லாம் வல்ல இறையர்களாலும் குருவின் அருளோடும் நின்று எல்லாம் வல்ல இறையர்களால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று இருவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.